உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து கிட்டத்தட்ட மாதம் உங்களை சந்திக்கலைன்னா நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடுது. ஏன்னா ஒரு உறவு போல், என்ன சொல்கிறேன்னா ஒரு சகோதரனை போல், அதே போல் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நண்பனாக உங்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அந்த ஆசைக்காண்டியே நம்ம பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கிளம்பி சென்னை தம்பி யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, மேலும் மேலும் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன விஷயத்தை பேச போகிறோம் அப்படிங்கும்போது, நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக உத்தம கிரகமாக கருதக்கூடிய எல்லாராலும் எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணார்னா நம்முடைய மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சார். அவர் உள்ளே மே எண்டும்போது மே 2 இப்போ நல்லா இருந்தால் ஒரு 5 மாத காலங்கள் கடந்திருக்கு. அவர் இப்போ என்ன பண்ண போகிறான்னா அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா கொஞ்சம் வேகமாக செல்வது. அதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு 6 மாதம் அந்த இடத்துல இருப்போம், இல்லை 1 வருஷம் இருப்போம், நம்ம மனசில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு நம்ம இன்னொரு அந்த இடத்த விட்டு காலியாகி வேறு இடத்துக்கு போவோம், ஒரு தற்காலிகமாக போவோம். அதே மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருந்து கொஞ்சம் முன்னோக்கி செல்கிறார். பின்னோக்கி சென்றால் அது வக்ரம், முன்னோக்கி சென்றால் அது பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய மிக இஷ்டப்பட்ட இடம், குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமே ஏன்னா அது கடகம்தான். கடகராசி தான் குரு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் உச்சம் பெற்ற இடத்துக்கு குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் எந்த மாதத்தில் என்ன தேதியில் உள்ளே வராரு அப்படின்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் உள்ள 18ஆம் தேதி உள்ளே நுழைகிறவர் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் பின்னோக்கி மறுபடியும் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் முன்னோக்கி சென்றவர் மறுபடியும் பின்னோக்கி அதே போல் மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் என்பது கணக்கு. அப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைவதனால் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது, குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் ஒரு தடுமாற்றத்தை சின்னதாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்தில் வருகிறார். குரு பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செல்கிறாரே. அப்போ ஏதாவது ஒரு சிக்கல்கள் சின்ன பிரச்சனைகள் வருமானா ஒரே ஒரு விஷயந்தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு இடத்துக்கும் போகாதீங்க, மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. இந்த 2 விஷயந்தான். இதை மட்டும் இந்த குரு அதிசார பயிற்சி காலங்களில் செஞ்சீங்க அப்படின்னா ஏமாற்றப்பட மாட்டீங்க, நிம்மதியாக தூங்குவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், உங்களுடைய பயணங்களில் உள்ள சிக்கல்கள் தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே வெளியேற போகுது. தனுசு ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல நாட்களாக வெளிநாடு பயணம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், வெளி மாநிலத்தில் போய் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அந்த செயல்பாடுகளுக்கு ஏற்ற மகிழ்ச்சி ஏற்பட போகுது, கவலைகள் நீங்க போகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். என்ன டிஸ்டர்பன்ஸ்னால் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில் வக்கர நிலையிலேருந்து பார்வை விழுது. ஆனால் இருந்தாலும் அந்த சனி பகவானுடைய பார்வை என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் 9ஆம் பார்வை மூலமாக பார்த்து கண்ட்ரோல் பண்ண போகிறார். அப்போ ஓரளவுக்கு தடுமாற்றம் இல்லாத நிலை உண்டு. தனுசு ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது, வரவும் வரப்போது, அதுக்கேற்ற சுப விரை செலவும் ஏற்பட போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 1 லட்ச ரூபா வருது, இல்லை ஒரு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா நீங்கள் அந்த சேமிப்புக்கு எடுத்து வச்சுருங்க, இடம் வாங்கி போட்டுருங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் முதன்மையாக செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, தங்க நகைகள் வாங்குறீங்களோ வாங்கலையோ, ஆடம்பர பொருட்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ, நீங்கள் இடங்கள் வாங்கி மட்டும் போடுங்க. இடம் வாங்கி போட உங்களுக்கு 12ஆம் இடத்த அதிபதி தான் செவ்வாய், 5ஆம் இடத்த அதிபதி தான் செவ்வாய். அப்போ நீங்கள்
பணத்தை வாங்கி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய முதலீடு. அதாவது 12ஆம் இடம்ங்கிறது எப்படின்னா எப்பொழுதுமே வந்து இப்போது அது நன்மையோ இல்லையோ பின்னாடி பெரிய நன்மை அப்படிமோ, அதான் ஒரு பெரிய முதலீடு. அப்போ தனுசு ராசி அன்பர்கள் புதிய இடம் மனை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான பாக்கியம் உண்டு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மாற்றம் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்காக அதிகமான கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உண்டு. தன்னை தானே கொஞ்சம் நிலைப்படுத்தி தன்னுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் சூழ்நிலைகளும் உண்டாகப் போகிறது. இங்கே ராகு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ குருவோட பார்வை அங்கே ஸ்லோவாகுது. அப்போ உங்களை விட வயது குறைந்தவர்கள் கூட இருப்பவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சம் உங்களை உசுப்பத்தி விட்றாங்க அப்படின்னா, இந்த வடிவேல் படத்தில் ஒரு சின்ன பையன் வரியாம்மா, இவர் வடிவேல் இம்மன்றா சொன்னா கேள்றா அப்படின்னு கேட்டால் கேட்க மாட்டார். படக்குன்னு கோவப்பட்டு போய் என்ன பண்ணுவார், அவன்கிட்ட போய் மாட்டிக்கிடுவார். அதே மாதிரி தான் உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களை சீன்றாங்க அப்படின்னா நீ கடந்து போயிருங்க. யோசிக்காதீங்க, அவங்ககிட்ட போய் ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் ஒரு குருவாக இருக்கீங்க. அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாக்கடை மேலே கல் விழுந்தாலும் யாருக்கு நட்டம்? நமக்கு தான் நட்டம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கல்லை தூக்கி எறிகிறது என்ன எறிய போகிறீங்க? சாக்கடை மேலே எறிய போகிறீங்க. சாக்கடை அந்த பக்கம் இருக்க தான் செய்யும். அதை ஓரமாக ஒதுங்கி போக வேண்டிய யாரோட கடமை? நம்முடைய தனுசு ராசிகளுடைய அன்பான கடமை. நீ கரெக்டாக அன்பாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த கோச்சார கிரகங்கள் நிறைய நன்மை தரப்போகுது. பொருளாதாரம் இல்லைங்கிற சூழ்நிலை மாதிரி பொருளாதாரம் இருக்குது. குடும்பம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு குடும்பம் இருக்குது. தன்னுடைய வாக்கை காப்பாற்ற முடியலன்னு சொன்னவங்களுக்கு வாக்கை காப்பாற்ற முடியும். இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஆனால் என்னென்னா, எந்த இடத்துல என்ன விஷயத்தை செய்யணுங்கிறத நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமான மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.